NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் பேர்களே, நம்ம இந்த வீடியோல டிஎன்பிசி நடத்திய கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2024 அதுல எலக்ட்ரிக்கல் கொஸ்டின்ஸ்ல எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் டாபிக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல பேசலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, டிஎன்பிசி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ தமிழ்நாடு முனிசிபாலிட்டி வாட்டர் சப்ளை போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு, அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அது போக டிஎன்பிஎஸ்ல இன்ஜினியரிங் என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ் போடுறாங்களோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இதை கோத்ரூ பண்ணுங்க. இந்த 2024 எக்ஸாமினேஷன்ஸ்ல எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் சப்ஜெக்ட்ஸ்ல தெவெனின்ஸ் தியரத்துல இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரத்துல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ், டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் கான்செப்ட்ஸ்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டூ போர்ட் நெட்வொர்க் அனாலிசிஸ்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ், ரெசோனன்ஸ் கான்செப்ட்ஸ்ல இருந்து 4 கொஸ்டின்ஸ், ஸ்டார் டெல்டா அண்ட் டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன்ஸ் அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ், ஏசி சர்க்யூட் அனாலிசிஸ் அதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின், ரெசிஸ்டிவ் நெட்வொர்க் ரிடக்ஷன் அதுல இருந்து ஒரு கொஸ்டின், ஃபைனலா மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 20 கொஸ்டின்ஸையும் நம்ம டாபிக் வைஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தெவெனின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதே கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸ் ஒய் அது அக்ராஸா கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம வந்து என்சிஎம் சென்டர்ல கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாடு முனிசிபாலிட்டி வாட்டர் சப்ளை போர்டு எக்ஸாம் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பரேஷனும் கொடுத்துட்டு இருக்கோம். யாராவது உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வேணும்னா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க மெட்டீரியல் கோத்ரூ பண்ணாலே இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ எப்படி தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது? அப்போ இந்த லோட ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருணும். ஓப்பன் பண்ணி அதுல இருந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கிற மாதிரி நம்ம அசீவ் பண்ணிடணும். இந்த எக்ஸ் ஒய் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இங்க இருந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கிற மாதிரி நம்ம அசீவ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தா நம்ம ஷார்ட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணி விடணும். இங்க இருக்கிறது எல்லாமே வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்கு, அதை ஃபுல்லா ஷார்ட் பண்ணி விட்டுருணும். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த 2 ohms இந்த 4 ohms அடுத்து ஒரு 4 ohms மூணுமே சீரியஸா இருக்கு. ஏன்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸும் ஷார்ட் பண்ணியாச்சு. தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸை ஓப்பன் பண்ணி விடணும். அப்போ இந்த மூணுமே சீரியஸ். இப்போ மூணுமே சீரியஸ்ங்கிற போது நமக்கு என்ன வரும், நம்ம ஆட் பண்ண ஈக்குவல் வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் அதோட வேல்யூஸ் வந்து 10 ohms கிடைக்கும். அடுத்து இந்த 10 ohmஸும் இந்த 10 ohmஸும் பேரலல். ஏன்னா இங்க இருந்து கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு அசீவ் பண்றோம். அப்ப அசீவ் ஆகும், ரெண்டும் டிவைட் ஆகுது. இங்க கரண்ட் டிவைட் ஆகும். கரண்ட் டிவைட் ஆகுச்சுன்னா அது பேரலல். ஸோ அப்போ 2 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ், 2 ஈக்குவல் 10 ohm ரெசிஸ்டன்ஸ் பேரலல் இருக்கு அப்படின்னா ரிசல்டன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா பாதியா டிவைட் ஆகும். அப்படின்னா அந்த வேல்யூ வந்து 5 ohms. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஒய்க்கு அக்ராஸா என்ன இருக்கும் அப்படின்னா 5 ohms இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின்ஸ், தெவெனின்ஸ் சர்க்யூட்ஸ்ல தெவெனின்ஸ் வோல்டேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, ஓப்பன் சர்க்யூட் டெர்மினல் வோல்டேஜ் எந்த இதுல தெவெனின்ஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணுமோ அந்த டெர்மினலை ஓப்பன் பண்ணி ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிப்போம். அதுதான் தெவெனின்ஸ் வோல்டேஜ். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். அடுத்து மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரத்துல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, மேக்ஸிமம் பவர் எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகும், ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்போது நடக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். இதெல்லாம் எடுத்தோம்னு ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ல இருந்து மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, அது வந்து 200 வோல்ட்டுக்கு சார்ஜ் ஆயிருக்கு. ஓகேவா? நம்ம அப்பதான் 4 கிலோ ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்றோம். அப்படி பண்ணும்போது இனிஷியல் கரண்ட் என்ன இருக்கும், கரண்ட் தெரியும், கரண்ட் சீக்வல் டு V2 வேறுன்னு தெரியும். இந்த வோல்டேஜ் என்ன வோல்டேஜ், இனிஷியல் வோல்டேஜ் என்னன்னு தெரியணும். இனிஷியல் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து ஃபுல்லா சார்ஜ் 200 வோல்ட்டுக்கு சார்ஜ் பண்ணியாச்சு. அப்பதான் கனெக்ட் பண்றோம் அப்படிங்கும்போது அந்த சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்காது. அப்ப இனிஷியல் வோல்டேஜ் வந்து அந்த கெப்பாசிட்டர்ல 200 வோல்ட் இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் 4 கிலோ. ஸோ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்னா 0.05 ஆம்ஸ் கிடைக்கும். ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். ஓகே, அடுத்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் இரண்டாவது கொஸ்டின்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, சுவிட்ச் வந்து உள்ள இருக்கு, ரொம்ப நேரம் உள்ள இருக்கு. அப்போ கரண்ட் என்ன, சென்சர் கரண்ட் என்ன, சுவிட்ச் ஒன்ல இருந்து 2க்கு மாத்தும் போது கரண்ட் என்ன, இந்த 2 கண்டிஷன்ஸ்லயும் கரண்ட் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும்.
பாத்தீங்கன்னா சுவிட்ச் 1 இருக்கு. சுவிட்ச் 1ல இருக்கும்போது லாங் டைம் கரண்டா இருக்கு. எல்லாருக்குமே கரண்ட் இருக்கும். அப்போ லாங் டைம் கரண்டா இருக்கும்போது அந்த இண்டக்டர் எப்படி ஆக்ட் ஆகும்? ஒரு இண்டக்டரை வந்து நம்ம லாங் டைம் சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அது எப்படி ஆக்ட் ஆகுனா அது ஒரு ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகும். இண்டக்டரை வந்து ரொம்ப நேரம் நம்ம ஒரு சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணோம்னா அது ஒரு ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ இது ஷார்ட் சர்க்யூட். இந்த இண்டக்டர் வந்து ஒரு ஷார்ட் ஆக்ட் ஆகுது. ஷார்ட் ஆக்ட் ஆகிட்டுனா இந்த சுவிட்ச் உள்ள கண்டா இருக்கு, இது ஷார்ட் ஆக்ட் ஆகுது. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 30 ஓம்ஸ், 10 ஓம்ஸ், 20 ஓம்ஸ் சீரியஸா இருக்கு. அப்ப ஆட் ஆகி கிடைக்கும். இந்த இண்டக்டரை பார்க்க வேண்டிய தேவையில்லை, ஏன்னா இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட்ஸ். அப்போ கரண்ட் என்ன இருக்கும்? I is equal to V/R போட்டோம்னா 100 வோல்ட் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் 30 ஓம்ஸ். ஸோ அப்போ I வந்து என்ன இருக்கும்னா 3.33 ஆம்ஸ். இந்த இண்டக்டர் வழியா கரண்ட் என்ன இருக்கும்னா 3.33 ஆம்ஸ் இருக்கும் இனிஷியல் கரண்ட். இந்த சுவிட்ச் 1ல லாங் டைம்ல கரண்ட் ஆகிருக்குன்னா அதுல ஃபோட கரண்ட் வந்து 3.33 ஆம்ஸ். இதுல வந்து ஆப்ஷன் ஏயும் சியும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஒன்னு ஆப்ஷன் பியா இருக்கும், இல்ல ஆப்ஷன் டியா இருக்கும். அடுத்து ரெண்டாவது கேஸ், சுவிட்ச் 1ல இருந்து ஒரு சுவிட்ச் 2க்கு நம்ம மாத்திட்டோம். சுவிட்ச் 1ல இருந்து சுவிட்ச் 2க்கு மாத்திட்டோம்னா டைம் கான்ஸ்டன்ட் என்ன இருக்கும்? டைம் கான்ஸ்டன்ட் தெரிஞ்சுன்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். டைம் கான்ஸ்டன்ட்ங்கிறது என்னன்னா L/R. நமக்கு தெரியும் ஒரு RL சர்க்யூட்ஸ்க்கு டைம் கான்ஸ்டன்ட் வந்து L/R. ஒரு RC சர்க்யூட்டுக்கு டைம் கான்ஸ்டன்ட் வந்து τ = RC. இப்போ L வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா L வேல்யூ 0.5 ஹென்றி, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 20 ஓம்ஸ். ஸோ அப்போ டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 1/40. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா B ல பாத்தீங்கன்னா டைம் கான்ஸ்டன்ட் 1/20 சொல்லிருக்காங்க. D ல பாத்தீங்கன்னா டைம் கான்ஸ்டன்ட் 1/40. ஆப்ஷன் D வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் எலிட் பண்ணி நோட் பண்ணலாம். ஓகே. டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ல மூணாவது क्वेश्चंस. அப்ஜெக்டிவ் என்னன்னா கரண்ட் ஃப்ளோ, இண்டக்டர் வழியா கரண்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா சுவிட்ச் வந்து ரொம்ப நேரம் க்ளோஸ் ஆயிருக்கு. சுவிட்ச் வந்து ரொம்ப நேரம் க்ளோஸ் ஆயிருக்கு, அப்பதான் ஓபன் பண்றோம், அப்போ கரண்ட் ஃப்ளோ இருக்கும்னு கேக்குறாங்க. சரியா? இனிஷியலா வந்து சுவிட்ச் வந்து க்ளோஸ்ல இருக்கு. அட் தி டைம் ஆஃப் ஓபனிங் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். நமக்கு இண்டக்டர் பிஹேவியர் தெரியும். இண்டக்டர் பிஹேவியர் என்ன அப்படின்னா முன்னாடி ஸ்டெடி ஸ்டேட்ல என்ன கரண்ட் ஃப்ளோ இருக்கோ அதுதான் இந்த டிரான்சிஷன் கண்டிஷன்ல t = 0 டைம்ல இருக்கும். ஸோ ஸ்டெடி ஸ்டேட்ல சுவிட்ச் லாங் டைம் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த சுவிட்ச் வந்து ரொம்ப நேரம் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த இண்டக்டர் வந்து இந்த சோர்ஸ் கூட ரொம்ப நேரம் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ எப்படி இண்டக்டர் ஆக்ட் ஆகும்? ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகும். அப்போ இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகுது. ஓகே, இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் நல்லா கவனிங்க. இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆயிட்டு அப்போ அதுக்கு பேரலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஷார்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த வேல்யூ வந்து 0 ஓம்ஸ். அது பேரலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா பேரல் ரெண்டு சேர்ந்து 0 ஆகும். ஸோ நம்ம இது ரெண்டுமே எலிட் பண்ணிடலாம். அந்த ரெசிஸ்டன்ஸ் இது ஏன் எலிட் பண்றோம் அப்படின்னா ஷார்ட்ல இதோட வேல்யூ 0 ஓம்ஸ். 0 ஓம்ஸ் கூட பேரலா என்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் டோட்டல் வேல்யூ 0. ஏன்னா நீங்க பேரல் ஃபார்முலா தெரியும். R = வேல்யூ R1 × R2 / R1 + R2 அந்த ஃபார்முலா போட்டு பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ 0 இருக்கும்போது டோட்டல் வேல்யூ 0 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ 0 இருக்கு. இப்போ நான் கரண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்கும் போது சுவிட்ச் க்ளோஸ்ல இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்ட் 0, இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எஃபெக்ட் 0 இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா மொத்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 5 ஓம்ஸ் தான். வோல்டேஜ் வந்து 10 வோல்ட். அப்போ கரண்ட் I = என்ன கிடைக்கும்? V/R 10/5 போட்டோம்னா எனக்கு 2 ஆம்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸ்டெடி ஸ்டேட்ல இண்டக்டர் வழியா ஃப்ளோ கரண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். 2 ஆம்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ t = 0 டைம் நம்ம இதை ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணும்போது இண்டக்டர் எப்படி ஆக்ட் ஆகும்? இந்த டிரான்சிஷன் கண்டிஷன்ஸ்ல இண்டக்டர் எப்படி ஆக்ட் ஆகும்னா ப்ரீவியஸ் ஸ்டெடி ஸ்டேட்ல என்ன கரண்ட் ஃப்ளோ இருந்தோ அதே கரண்ட் ஃப்ளோ, அதாவது கரண்ட் சோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ப்ரீவியஸ் ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ கரண்ட் வேல்யூவா இருக்கும். அப்போ இந்த இண்டக்டர் வந்து கரண்ட் சோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதோட வேல்யூ 2 ஆம்ஸ் இருக்கும். அப்போ இந்த இண்டக்டர்ல கூட கரண்ட் 2 ஆம்ஸ். டிரான்சிஷன் கண்டிஷன்ல t = 0 டைம்ல சுவிட்ச் ஓபன் பண்ற டைம்ல. ஓகேவா? ஓகே, இனிஷியல் கரண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டக்டர்ல கரண்ட் 2 ஆம்ஸ். அப்போ ஆப்ஷன் B ல பாத்தீங்கன்னா 3 ஆம்ஸ் கொடுத்திருக்காங்க இனிஷியல் கரண்ட். ஆப்ஷன் C ல பாத்தீங்கன்னா இனிஷியல் கரண்ட் 5 கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் B, C நம்ம எலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம டைம் கான்ஸ்டன்ட் தெரிஞ்சுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சுவிட்ச் வந்து ஓபன்ங்கிறது தெரிஞ்சிச்சு. ஓபன் சர்க்யூட்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா எந்த கரண்ட் ஃப்ளோவுமே இருக்காது. ஸோ அப்போ இதுல வோல்டேஜ் டிராப்பும் 0. இந்த 5 ஓம்ங்கிறது ஒரு இன்எஃபெக்டிவ். அப்போ அதை கேன்சல் பண்ணிடலாம் நம்ம. இப்போ
பாத்தீங்கன்னா இண்டக்டர்ல இருந்து கரண்ட் வந்து டிசிபேட் ஆகுது, இது வழியா டிசிபேட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் டிசிபேட் ஆகும். ஸோ அப்போ டைம் கான்ஸ்டன்ட் பார்க்கும்போது நமக்கு ஆர் சர்க்யூட்ஸ் வேல்யூ எல்டிஆர், இந்த எல் வேல்யூ 1 ஹென்றி, ஆர் வேல்யூ 1 ஓம்ஸ். ஸோ அப்போ டைம் கான்ஸ்டன்ட் வந்து 1. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். சரியா? ஆப்ஷன் டி ல பாத்தீங்கன்னா டைம் கான்ஸ்டன்ட் என்ன கொடுத்தாங்க, 1/2 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து தப்பா. அடுத்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் 4 क्वेश्चंस. क्वेश्चन அப்ஜெக்டிவ் என்னன்னா இண்டக்டர்ல வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து ஐஆர்ங்கிற கரண்ட் ஃப்ளோ இருக்கு. டிரான்சியன்ட் கண்டிஷன்ஸ் அப்பதான் சுவிட்ச் ஓபன் பண்றோம். அந்த டைம்ல சுவிட்ச் ஓபன் பண்ணும்போது எப்படி இண்டக்டர் ஆக்ட் ஆகும் அப்படின்னா அது ஒரு கரண்ட் சோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதோட வேல்யூ வந்து பழைய கரண்ட் என்ன இருந்ததோ அந்த வேல்யூ. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். இதே ஒரு இண்டக்டர் வந்து சோர்ஸ் கூட ரொம்ப நேரம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ரொம்ப நேரம் லாங் டைம் கனெக்ட் ஆயிருக்கு, எவ்வளவு டைம் தெரியாது, ரொம்ப நேரம் சோர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது எப்படி ஆக்ட் ஆகும்னா ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகும். சரியா? இண்டக்டர் வழியா ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கு ஸ்டெடி ஸ்டேட்ல. அப்பதான் நம்ம சுவிட்சை மாத்துறோம், சேஞ்ச் பண்றோம். அந்த சேஞ்ச் பண்ற டைம்ல இண்டக்டர்ல எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா அது ஒரு கரண்ட் சோர்ஸ், பழைய வேல்யூ கரண்ட் வேல்யூ என்ன இருந்ததோ அதே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் சோர்ஸ் ஆக்ட் ஆகும். அடுத்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ல கடைசி கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இந்த இண்டக்டர் வழியா கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். சுவிட்ச் வந்து லாங் டைம் ஓப்பன்ல இருக்கு, சுவிட்ச் வந்து லாங் டைம் ஓப்பன்ல இருக்கு. க்ளோஸ் பண்ற டைம்ல நமக்கு என்ன கரண்ட் அப்படியே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ லாங் டைம் சுவிட்ச் ஓப்பன்ல இருக்கு. சுவிட்ச் லாங் டைம் ஓப்பனா இருந்தாலும் இந்த இண்டக்டர் வந்து சோர்ஸ் கூட லாங் டைம் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ லாங் டைம் கனெக்ட் ஆயிருந்தா இண்டக்டர் எப்படி ஆக்ட் ஆகும், ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகும். இப்போ இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட்ஸ், இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட்ஸ், இது ஓப்பன், சுவிட்ச் ஓப்பன். ஓகே, சுவிட்ச் ஓப்பன்ல இருக்கு, இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகுது. அப்போ கரண்ட் ஃப்ளோ இருக்கும், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஸோ வி வேல்யூ வோல்டேஜ் வேல்யூ கொடுத்தாங்க, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்தாங்க. கரண்ட் ஐ ஈக்குவல் டு விபிஆர் போட்டோம்னா என்ன வரும், 15/10 ohms 1.5 amps வரும். ஓகே, ஸ்டெடி ஸ்டேட் இண்டக்டர்ல ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஓப்பன்ல இருக்கும்போது கரண்ட் ஃப்ளோ வந்து 1.5 amps. அட் டைம் ஆஃப் t = 0 டைம்ல க்ளோஸ் பண்றேன், t = 0 டைம்ல க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ற டைம்ல இண்டக்டர் ஃப்ளோட கரண்ட் இருக்கும். ப்ரீவியஸ் ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் என்ன இருந்ததோ அதே கரண்ட் இருக்க போகுது இண்டக்டர்ல. ஏன்னா இண்டக்டர் வந்து எப்படி ஆக்ட் ஆகும், அந்த டிரான்சியன்ட் கண்டிஷன்ல எப்படி ஆக்ட் ஆகும்னா பழைய கரண்ட் ஃப்ளோ என்ன இருக்கோ அதே கரண்ட் தான் இருக்க போகுது. ஸோ அப்போ பழைய கரண்ட் 1.5 amps தான், 1.5 amps தான் ஃப்ளோ இருக்கும். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 2 part நெட்வொர்க் அனாலிசிஸ்ல கொஸ்டின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஹெச் பாராமீட்டர் கண்டுபிடிக்கணும். நமக்கு 2 பாராமீட்டர்ல அந்த ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிக்கலாம். எல்லா ஈக்குவேஷன்ஸ், இம்பிடன்ஸ் நெட்வொர்க், அட்மிட்டன்ஸ் நெட்வொர்க், ஹெச் பாராமீட்டர் நெட்வொர்க், ஏபிசி பாராமீட்டர் நெட்வொர்க், எல்லா நெட்வொர்க்கும் அந்த ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ ஹெச் பாராமீட்டருக்கு ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஈக்குவேஷன்ஸ், இது எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறது கூட வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா H11 கண்டுபிடிக்கும். H11 கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும், V2 வந்து நான் 0 வைக்கணும். V2 0 வச்சு V1/I1 கண்டுபிடிச்சோம்னா அதான் H11. ஓகேவா? எப்படி அப்ப V2 0 வைக்கிறது, V2 0 வைக்கணும், ஷார்ட் பண்ணணும். ஏன்னா வோல்டேஜ் ஷார்ட் பண்ணா அந்த வேல்யூ 0 ஆயிடும். அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நெட்வொர்க்ல V2 ஷார்ட் பண்றேன். ஷார்ட் பண்ணியாச்சு. அப்ப இப்ப என்ன ஆயிடும், V2 வேல்யூ 0 ஆயிடும். V2 வேல்யூ 0 ஆயிடுச்சு. இப்ப நான் V1/I1 கண்டுபிடிக்கணும். சரியா? நல்லா பண்ணி ஷார்ட் பண்ணியாச்சு. ஷார்ட் பண்ணியாச்சுன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0 ohms. இதோட வேல்யூ 0 ohms போது அதுக்கு பேரலா என்ன வேல்யூ இருந்தாலும் அந்த ஈக்குவல் வேல்யூ வந்து நமக்கு 0 தான் வரும். அது முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது. இதோட வேல்யூ 0. ஷார்ட் பண்ணதுல அந்த ரெசிஸ்டன்ஸ் 0. இப்போ இது டேர்ம்ஸ் இருக்கு பேரலல். நம்ம பேரலல் ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா R1 × R2 / R1 + R2, R1 வேல்யூ 0, R2 வேல்யூ 40 அப்ளை பண்ணோம்னா அது வேல்யூ வந்து 0 தான் கிடைக்கும். இப்போ டோட்டல் அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இல்லைன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 0. இப்போ இதுக்கு V1/I1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 20 வரும். H11ங்கிறது 20. ஸோ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏலையும் டிலையும் பாத்தீங்கன்னா H11ங்கிறது 25 கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அதை ரீட் பண்ணிடலாம். ஓகேவா? H11 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம், H12 கண்டுபிடிக்கணும். H12 என்ன H12 கண்டுபிடிக்க I1 0 ஆகும். I1 0 வச்சு V1/V2 நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம H12 கிடைச்சிரும்.
H12 கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் தெரிஞ்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண I1 0 வைக்க போறேன். I1 0 வச்சோம்னா இந்த இதுல அந்த டிராப் ரெசிஸ்டன்ஸ்ல எந்த டிராப்புமே இருக்காது. ஸோ அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஆக்டிவ். ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியா எந்த கரண்ட் ஃப்ளோவே இல்லை அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் எலிட் பண்ணிடலாம். ஸோ எலிட் பண்ணிடலாம், 20 ஓம் எலிட் பண்ணிடலாம். இப்போ நான் V1 V2 காமிக்கணும். இது கேபிள் அப்ளை பண்ணி என்ன வரும், ஏன்னா இதுல கரண்ட் I2 மட்டும் தான் இருக்கு, I1 வேல்யூ 0. V1ங்கிறது 40 I2 கிடைக்கும். இதுக்கு கேபிள் அப்ளை பண்ணுங்க, V2 40 I2 கிடைக்கும், ரெண்டு சேம். ஸோ V1 V2 போட்டோம்னா எனக்கு 1 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 2 நெட்வொர்க் கூட கடைசி கொஸ்டின்ஸ், ரெண்டாவது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா நம்ம இசட் பேராமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் Z1 கண்டுபிடிப்போம், நம்மளுடைய ஆப்ஷன். அடுத்து Z12 கண்டுபிடிப்போம், கண்டுபிடிச்சு ஆப்ஷன் வந்து எலிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஈக்குவேஷன்ஸ் தெரியும், இசட் பேராமீட்டரோட ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தெரியணும். இதான் ஈக்குவேஷன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் Z11 கண்டுபிடிக்க போறேன். Z11 கண்டுபிடிக்க என்ன செய்யணும், இந்த ஈக்குவேஷன் எப்படி Z11 கண்டுபிடிக்கிறது, I2 0 வைக்கணும். I2 0 வச்சோம்னா எனக்கு என்ன வரும், I2 0 வச்சோம்னா V1 I1 தான் Z11. ஸோ I2 0 வைக்கிறேன், I2 0 வச்சோம்னா எனக்கு என்ன வரும், இந்த 1 ஓம் வந்து எலிட் பண்ணிடலாம். ஏன்னா இதுல ஃபோட கரண்ட் வந்து 0. நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், கரண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லையா கரண்ட் ஃப்ளோ இல்லைன்னா அதான் எலிட் பண்ணிடலாம். எலிட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த வேல்யூ வோல்டேஜ் சோர்ஸ் வேல்யூ I2 0 ங்கும்போது வோல்டேஜ் சோர்ஸ் வேல்யூ 0. ஏன்னா இது வோல்டேஜ் சோர்ஸ் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். சரியா? அப்போ வோல்டேஜ் சோர்ஸ் வேல்யூ 0 ங்கும்போது அதை என்ன எப்படி பண்ணலாம், ஷார்ட் பண்ணிடலாம். ஈக்குவல் ஷார்ட். ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வேல்யூ 0 என்ன பண்ணா ஷார்ட். ஓகே, ஷார்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் V1 I1 கண்டுபிடிக்கணும். இதுக்கு கேவிஎல் அப்ளை பண்ணுங்க. கேவிஎல் அப்ளை பண்ணோம்னா இங்க ஒரு 4 ohms ஒரு 1 ohms அவ்வளவுதான். ஏன்னா இதுல ஃபுல்லா கரண்ட் 0, I2 வேல்யூ 0 சொல்லியாச்சு. இந்த 1 ohmsலயும் 4 ohmsலயும் சேம் கரண்ட் தான் ஃப்ளோ இருக்கும், I1 கரண்ட் தான் ஃப்ளோ இருக்கும். ஸோ V1 I1 பார்த்தீங்கன்னா 5 கிடைக்கும், 5 ohms கிடைக்கும். சரியா? இப்போ Z11 வந்து 5. அப்போ ஆப்ஷன் இதை எலிட் பண்ண முடியும்னா எலிட் பண்ணலாம். சி ஆப்ஷன் தப்பா இருக்கு, அதை எலிட் பண்ணிடலாம். அடுத்து Z12 கண்டுபிடிச்சாதான் நம்ம அடுத்த ஒரு ஆப்ஷன் எலிட் பண்ண முடியும். Z12 கண்டுபிடிக்க போறோம். Z12 எப்படி கண்டுபிடிக்கிறது, Z12 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I1 0 வைக்கணும். I1 0 வச்சு V1 I2 கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், Z12 கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், I1 0 வைக்க போறேன். இந்த I1 0 வைக்கிறேன். I1 0 வச்சோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், I1 0 வச்சோம்னா இந்த 4 ohmsல கரண்ட் வந்து I1. ஸோ அப்போ அது அந்த கரண்ட் 0. ஸோ அப்போ அதை எலிட் பண்ணிடலாம், இந்த ரெசிஸ்டன்ஸ் எலிட் பண்ணிடலாம். ஓகேவா? எலிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 1 ohmsல கரண்ட் பார்த்தீங்கன்னா I2 மட்டும் தான் ஃப்ளோ இருக்கும். இதுவே I2 மட்டும் தான் ஃப்ளோ இருக்கும், இதுல I2 மட்டும் தான் ஃப்ளோ இருக்கும். ஏன்னா I1 வேல்யூ 0. இப்போ நான் என்ன பண்றேன், இதுல கேவிஎல் அப்ளை பண்றேன். முதல்ல கேவிஎல் அப்ளை பண்றேன். கேவிஎல் அப்ளை பண்ண எனக்கு வரும், இங்க இருந்து ஆரம்பிக்குமே -2 பிளஸ் இருக்கு. ஸோ -3 I2 கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா I2 × 1 ohms, இதுல ஃபுல்லா கரண்ட் I2 வேல்யூ மட்டும் தான், I2 × 1 ohms. ஸோ I2 கிடைச்சிருது. -V1 0 கிடைச்சிருக்கு. இந்த லூப்புக்கு கேவிஎல் அப்ளை பண்ண அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ இது வந்து V1 I2 கண்டுபிடிக்கணும். ஸோ V1 I2 கண்டுபிடிச்சோம்னா எனக்கு என்ன -2 கிடைக்கும். அப்போ Z12ங்கிறது -2. சரியா? இப்போ இதுல ஆப்ஷன் எலிட் பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எலிட் பண்ணிடலாம். இந்த ஏல வந்து Z12 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ எலிட் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு Z21 தேவைப்படுது. இப்போ Z21 எப்படி கண்டுபிடிக்கிறது, Z21 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா I2 0 வச்சு V2 I1 கண்டுபிடிச்சா நமக்கு Z1 கிடைக்கும். ஓகே, அப்போ I2 0 வச்சுக்கணும். I2 0 வச்சோம்னா இதுல ஃபுல்லா கரண்ட் 0. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எலிட் பண்ணிடலாம், ஒன்று ரெசிஸ்டன்ஸ் எலிட் பண்ணிடலாம். ஓகே, எலிட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணும், I2 0. அப்போ இந்த 1 ohmsல ஃபுல்லா கரண்ட் வந்து என்ன இருக்கும், I1 கரண்ட் மட்டும் தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல கேள்வி, இந்த செகண்ட் லூப்ல நான் கேள்வி அப்ளை பண்றேன். அப்ளை பண்ண எனக்கு என்ன வரும்னா V2 I1 × 1 ohms கிடைக்கும். I2 0 இல்லையா, இது கேள்வி அப்ளை பண்ண இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அப்போ V2 I1 போட்டோம்னா எனக்கு என்ன வரும்னா 1 ohms கிடைக்கும். ஸோ அப்போ Z21 வந்து 1. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா D வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து ரெசனன்ஸ் சர்க்யூட்ஸ். ரெசனன்ஸ் சர்க்யூட்ஸ்ல முதல் 4 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चंस பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான क्वेश्चंस. ஹை குவாலிட்டி ஃபேக்டர் சர்க்யூட்ஸ் சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டின்னு எது இருக்கு,
ரெசோனன்ஸ் சர்க்யூட்ஸ்க்கு குவாலிட்டி ஃபேக்டர் என்ன இருக்கும் எப்படி நினைக்கிறது ஆல்ரெடி சீரியஸ் ரெசோனன்ஸ் பேரல் ரெசோனன்ஸ்க்கு கம்பேரிஷன்ஸ் அந்த கான்செப்ட்ஸ் தெளிவா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நீங்க அதை பார்த்தீங்கன்னா கிளியரா புரியும் ஸோ இப்போ சீரியஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட்ஸ் எடுத்துக்கும் சீரியஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட்ஸ்க்கு குவாலிட்டி ஃபேக்டர்ங்கிறது என்ன அப்படின்னா வோல்டேஜ் மேக்னிஃபிகேஷன் எவ்வளவு அமௌண்ட் வோல்டேஜ் மேக்னிஃபை கிடைக்கும் அதுதான் அதான் குவாலிட்டி VL சரியா சீரியஸ் சர்க்யூட்ஸ் VLங்கிறது என்ன வரும்னா I into XL கிடைக்கும் XL கிடைக்கும் V I into R கிடைக்கும் ஏன்னா ரெசோனன்ஸ் கண்டிஷன்ஸ்ல வந்து Z equal to R சரியா V equal I into Z கிடைக்கும் Z equal to Rங்கிறதுனால R ஆயிரும் XL by R இது parallel ரெசோனன்ஸ் சர்க்யூட்ஸ் பாத்தீங்கன்னா Q வந்து கரண்ட் மேக்னிஃபிகேஷன்ஸ் IL by I ILங்கிறது என்ன வரும் ILங்கிறது V by XL சரியா ஸோ V by XL கிடைக்கும் டினாமினேட்டர் XL வந்துடும் இந்த ஐங்கிறது V by Z V by Z போடும்போது நாங்கள் V by Z equal R ஸோ டினாமினேட்டர் போயிடுது R by XL கிடைச்சிருக்கு ஓகேவா ஸோ XLங்கிறது உபயோகம் உபயோகம் 2 by F சப்ஜெக்ட் பண்ணணும் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் B வந்து கரெக்ட் பேரலல் ரெசோனன்ஸ்க்கு வந்து R by 2 by F இது சீரியஸ் ரெசோனன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 by F by R சரியா அப்போ சீரியஸ் ரெசோனன்ஸ்க்கும் பேரலல் ரெசோனன்ஸ்க்கும் குவாலிட்டி ஃபேக்டர் ஃபார்முலா வேற வரும் இன்வெர்ஸா வரும் அடுத்து ரெசோனன்ஸ் சர்க்யூட்ஸ்ல மூணாவது क्वेश्चंस அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இந்த சர்க்யூட்ஸ்ல L வேல்யூ கண்டுபிடிக்கணும் ரெசோனன்ஸ் கண்டிஷன்ஸ்ல L வேல்யூ என்ன ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வென்சி வந்து 1000 ரேடியன் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க எப்படி சால்வ் பண்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க சீரியஸ் சர்க்யூட்டா இருந்ததுன்னா நம்ம இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும் பேரலல் சர்க்யூட்டா இருந்தா அட்வான்ஸ் கண்டுபிடிக்கணும் இங்க பாத்தீங்கன்னா இந்த 5 ஓம்ஸும் L சீரியஸா இருக்கு சீரியஸ்னா இம்பிடன்ஸ் தான் போடும் இப்போ Z ன்னு கண்டுபிடிக்கிறேன் 5 + jXL இதுவும் சீரியஸ் அப்ப என்ன வரும் Z2 ன்னு எடுத்துக்கலாம் 10 - j2 அடுத்து பாத்தீங்கன்னா Z1 Z2 பேரலல் பேரலல் என்ன பண்ணும் அட்மிடன்ஸ் போடும் ஏன் போடும்னா பேரலல்ல வந்து அட்மிடன்ஸ் வந்து அடிஷன் சீரியஸ்ல வந்து இம்பிடன்ஸ் வந்து அடிஷன்ஸ் அப்ப என்ன வரும் y வந்து y1 + y2 கிடைக்கும் இங்க y1ங்கிறதுனா 1/z1 y1ங்கிறது 1/z1 y2ங்கிறது என்னன்னா 1/z2 ஏன்னா இம்பிடன்ஸும் அட்மிடன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அதான் பண்ணுச்சு ஓகே இப்போ இத சிம்பிளை பண்ணனும் இந்த டேர்ம் டினாமினேட்டர்ல வந்து இமேஜினரி டேர்ம் இருக்கு அப்படி இமேஜினரி டேர்ம் டினாமினேட்டர்ல இருக்க கூடாது அது இல்லாம எலிமினேட் பண்ணனும் சோ இப்போ என்ன பண்ணனும் அப்படினா இந்த காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டால மேலே கீழ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இல்லாம எலிமினேட் பண்ணிடலாம் சோ இப்போ என்ன பண்றோம் அப்படினா இந்த 5 + jXL உடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் 5 - jXL அத மேலே கீழ பிறகு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா 10 + j12ங்கிறது அந்த காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் சோ நான் இந்த மாதிரி பிறகு எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு திரும்ப சிம்பிளை பண்றேன் எனக்கு என்ன பண்றது எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு சரியா எல்சிஎம் எடுத்து பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வேலை சொல்லுங்க ஓகேவா ரெசோனன்ஸ் கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இமேஜினரி டைம் வந்து 0 ஏன்னா z = r ன்னு கிடைக்கும் இமேஜினரி வேல்யூ வந்து 0 இருக்கும் சோ அப்ப என்ன பண்றது சிம்பிளை பண்ணி ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் வந்து 0 வைக்கணும் மொத்தமா அதுதான் ரெசோனன்ஸ் கண்டிஷன்ஸ் ரெசோனன்ஸ் கண்டிஷன்ங்கிறது என்னன்னா இமேஜினரி பார்ட் 0 அதாவது பவர் ஃபேக்டர் வந்து ஈட்டியா இருக்கும் இமேஜினரி டைம் வந்து 0 வரும் சோ அப்ப இமேஜினரி டைம் எல்லாம் ஈக்குவல் டு 0 வைக்கணும் வைக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும் இதே சிம்பிளை பண்ணணும் எனக்கு என்ன வரும் அப்படின்னா சால்வ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் சொன்னா எக்ஸல் சொன்னா எனக்கு இந்த மாதிரி வரும் எக்ஸல் வேல்யூ XL = உமையல் உமையல் வேலை கொடுத்துருக்காங்க 1000 ரேடியன் பெர் செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அது வந்து நான் சிம்பிளை பண்ணோம்னா L வேலை எனக்கு 10 மில்லி ஹென்றி ஆர் 1.3 மில்லி ஹென்றி கிடைக்கும் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் B வந்து கரெக்ட் ஓகேவா மில்லி ஹென்றில வரும் அடுத்து ரெசோனன்ஸ் சர்க்யூட்ஸ் 4வது क्वेश्चंस இந்த क्वेश्चन அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஒரு சீரிஸ் RLC சர்க்யூட்ஸ் இருக்கு எப்போ வந்து வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கும் அதாவது நமக்கு தியரிட்டிக்கலா பேசும்போது ரெசோனன்ஸ் கண்டிஷன்ஸ்ல தான் கரண்ட் ஃப்ளோ அதிகமா இருக்கும் ரெசோனன்ஸ் கண்டிஷன்ஸ்ல தான் வோல்டேஜ் வந்து அதிகமா இருக்கும் இது தியரிட்டிக்கலா பார்க்கும்போது பட் பிராக்டிகல் கேஸ்ல பார்க்கும்போது எப்ப இருக்கும் அப்படின்னா பிராக்டிகல் கேஸ்ல ஒரு சீரிஸ் RLC சர்க்யூட்ஸ்க்கு இண்டக்டன்ஸ்ல பார்க்கும்போது மேக்ஸிமம் எப்ப இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் அபோவ் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது மேக்ஸிமம் இருக்கும் இது ரெபாசிட்டருக்கு பாத்தீங்கன்னா அந்த ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது வோல்டேஜ் ரெபாசிட்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கும் ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர் ஓகே
ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன்ஸ் அது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டெல்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க, √3z கொடுத்தாங்க, நம்ம ஸ்டார் வழி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஸ்டார் டெல்டா டெல்டா டு ஸ்டார் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அதை பார்த்தீங்கன்னா கிளியர் ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். மேலே போட்டுக்கணும், ஒரு டெல்டா வெளியே போட்டுட்டு ஸ்டார் உள்ள போட்டுக்கணும். ஓகேவா? இங்க வந்து டெல்டா வேல்யூ கொடுத்தாங்க, RX RZ RY வேல்யூ மூணு வேல்யூ சேம் வேல்யூ √3z கொடுத்தாங்க. நான் கண்டுபிடிது RY கண்டுபிடிக்கணும். எப்படி RY கண்டுபிடிக்கிறது? இந்த RA வந்து எதுல கண்டா இருக்கு? RX RZ கண்டா இருக்கு. இப்போ RA is equal to RX into RZ divided by RX plus RY plus RZ. ஓகேவா? இது பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல RX RY RZ வேல்யூ √3z அதை சப்ஜெக்ட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா என்ன கிடைக்குமா? எல்லா வேல்யூ √3z. இதை சிம்பிளை பண்றேன், இதை சிம்பிளை பண்ண என்ன வரும் அப்படின்னா z √3 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். அடுத்து ஏசி சர்க்யூட் அனாலிசிஸ். இதுல மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இந்த அப்ஜெக்டிவ் என்னன்னா நம்ம பவர் ஃபேக்டர் பண்ணிக்கணும். ஆக்டிவ் பவர் 120 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரியாக்டிவ் பவரும் 100 வாட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, லோடு வந்து இண்டக்டிவ் லோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு இந்த பவர் ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். இதுல P பாத்தீங்கன்னா ரியல் பவர் ட்ரூ பவர்னு சொல்லலாம். Q வந்து ரியாக்டிவ் பவர், அது இண்டக்டன்ஸ் வரும், ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் வரும். S வந்து அப்பாலிங் பவர். ஓகேவா? இதுல வந்து காஸ் பை என்ன வரும்? காஸ் பை அடுத்துள்ள பக்கம் போய் கர்மம். அடுத்துள்ள பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதிசன் சைடு P ரியல் பவர், கர்மம் ஹைபோட்னியூஸ் அதை பாத்தீங்கன்னா அப்பாலிங் பவர் S. ஓகே, அப்போ P வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க ரியல் பவர் 120 வாட்ஸ், S வேல்யூ S இந்த ரேட்டிங் கண்டிக்கலாம் √P² + Q². ஸோ P வேல்யூ Q வேல்யூ தெரியும், சப்ஜெக்ட் பண்ணணும். நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா பவர் ஃபேக்டர் காஸ் பை கிடைச்சிடும் 0.768 கிடைச்சிடும். ஓகே, இப்போ இது லேகா லேகன்னு பார்க்கணும். இது இண்டக்டிவ் லோடுனா கண்டிப்பா லேக். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகே, அடுத்து 2 கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அமௌண்ட் கெப்பாசிட்டன்ஸ் சி கண்டுபிடிக்கணும். ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க 2, அதாவது RC 2 சீரிஸா இருக்கு. சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆர் வேல்யூ கொடுத்தாங்க 10 ஓம்ஸ் கொடுத்தாங்க, வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க 10 60 கொடுத்தாங்க. ஓகேவா? RC மட்டும் சீரிஸா இருக்கு. ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் தெரியும், இதே பவர் ட்ரையாங்கிள் மாதிரி தான், இம்பெடன்ஸ் ட்ரையாங்கிள். ஆர் வந்து அட்ஜசன்ட் சைடுல இருக்கும், ரியாக்டன்ஸ் ரியாக்டிவ் காம்பவுண்ட் XC வந்து ஆப்போசிட் சைடுல இருக்கும், மீடிங் செட். ஓகேவா? இப்போ நீங்க டான் பை பண்ணலாம். டான் பை என்ன வரும்? டான் பை எதிர்பக்கம் போய் அடுத்த பக்கம், எதிர்பக்கம்ங்கிறது XC ரியாக்டிவ் காம்பவுண்ட்ஸ், அடுத்த பக்கம் R. ஸோ XC எப்படி வரும்? R சீரிஸ். அப்போ XC நமக்கு என்ன வரும்? 1/mAc. அதை சப்ஜெக்ட் பண்ணலாம். இதுல பார்த்தீங்கன்னா டான் பை வேல்யூ கிவன் டான் பை 1.73, ஒமேகா வேல்யூ கிவன் ஒமேகா 1000 கொடுத்தாங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து R வேல்யூ 10 ஓம்ஸ் கொடுத்தாங்க. அனோன் பாராமீட்டர் C மட்டும் அனோன் பாராமீட்டர்ஸ் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதில் சப்ஜெக்ட் பண்ணி சிம்பிளை பண்ணணும். C வேல்யூ 57.8 மைக்ரோஃபாரட். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின்ஸ் ஏசி சர்க்யூட் அனாலிசிஸ்ல கடைசி கொஸ்டின்ஸ். RC சர்க்யூட் சீரியஸா இருக்கு, வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க 4 வோல்ட், வோல்டேஜ் கெப்பாசிட்டர்ஸ் சொல்லி 6 வோல்ட் கொடுத்தாங்க. டோட்டல் வோல்டேஜ் என்ன? டோட்டல் என்ன வரும்? V√ER² + VC². மேக்னெட் பார்க்கும்போது இந்த வேலை பார்க்கும், ஏன்னா ஏசி சர்க்யூட்ஸ். ஸோ அப்போ VR வேல்யூ 4 வோல்ட், VC வேல்யூ 6 வோல்ட் சப்ஜெக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வரும்னா 7.2 வோல்ட் வரும். ஆப்ஷன் ஏ வந்து. ஓகேவா? அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ரிடக்ஷன்ஸ். என்ன சொல்றாங்கன்னா இந்த கொஸ்டின்ல 100 நம்பர் ஆஃப் 5 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் parallel அப்படின்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும்? நமக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ் parallel கனெக்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிகிரிஸ் ஆகும். இப்போ 2 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் 5 ohms நம்ம parallel கனெக்ட் பண்ணோம்னா டோட்டல் வேல்யூ என்னன்னா பாசிட்டிவ் டிவைட். இதே 100 நம்பர் ஆஃப் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் parallel கனெக்ட் பண்ணோம்னா 100 டிவைட் ஆகும். அப்ப என்ன வரும்? 500 பண்ணோம்னா எனக்கு வரும் 0.6 ohms. சி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே, அடுத்து கடைசி क्वेश्चंस, இந்த வீடியோல கடைசி क्वेश्चंस மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்னன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் அதோட ரிலேஷன்ஸ் என்ன இருக்கும்?
ஃப்ரீடம் ஆஃப் கப்ளிங் K is equal to M divided by root of L1 into L2. அந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியும், பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நம்ம சேனல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டே இருப்போம், கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.